நம்ம கையிலையும் லட்ச லட்சமா பணம் சேரணும். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையணும். இதுதான் இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஆசையாவே இருக்கு. இது ஆசைன்னு சொல்றத காட்டிலும் தேவைன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஆசையும் தேவையும் உங்களுக்கும் இருக்கா? அப்போ கரெக்டான வீடியோவுக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஆசைய நிறைவேற்றி வைக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதி யாருக்குமே தெரியாம ரகசியமா மறைச்சு வச்சாலே போதும். உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது முழுமையா அடையும். ₹1 கூட கடன் மிச்சம் இல்லாத அளவுக்கு உங்க கடன் முழுமையா அடையும். அது மட்டும் இல்லாம லட்ச லட்சமா உங்க கையிலையும் பணம் சேர ஆரம்பிக்கும். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். ஒரே ஒரு ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாருக்கும் தெரியாம இந்த பரிகாரத்தை செய்யணும். இப்படி ஒரு பரிகாரம் இருக்குங்கிறத நீங்க மத்தவங்களுக்கு சொல்லலாம். ஆனா இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி யாருக்கும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதனாலதான் எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். உங்க ஃபேமிலியை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய மற்றவர்கள் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னு சொல்லாம செய்யுங்க. ஒரு சில பரிகாரங்கள் நாம ரகசியமா செய்யும் போதுதான் அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனால இத மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க. இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். செவ்வாய் பகவானோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். அங்காரகனோட அருள் நமக்கு முழுமையா இருந்துட்டா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கடன் பிரச்சனையும் நமக்கு இருக்காது. கடன்கிற வார்த்தை நம்ம பக்கத்துல கூட நெருங்காது. அப்படிப்பட்ட அங்காரகனோட அருள் நமக்கு முழுமையா கிடைச்சு பணவரவு அதிகரிச்சு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல நாம என்ன செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு அற்புதமான சேர்க்கை இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 27. இந்த 2யும் 7யும் நாம ஆட் பண்ணும்போது நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். இந்த 9ங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. இப்படி செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில 9ங்கிற நம்பர் வர மாதிரியான தேதி வர்றது நமக்கு கூடுதல் சிறப்பு. இந்த நாள்ல இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த நேர்மறை ஆற்றலை நாம எப்படி பயன்படுத்திக்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த பரிகாரத்தை பெண்கள் மாதவிடாய் சமயத்துல செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள வரக்கூடிய செவ்வாய் கோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்படி இந்த குறிப்பிட்ட 1 மணி நேரத்தை தவற விட்டுட்டவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுக்கு நீங்க ராகு காலமோ யமகண்டமோ பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நமக்கு இன்னைக்கு மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் கூட செவ்வாய் கோரை நேரம் இருக்கு. அதனால அந்த நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு கோல்டன் மினிட் மத்தியானம் 2 மணி 27 நிமிடங்களுக்கு வருது. இந்த டைமையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்க விருப்பம் தான். இப்ப நான் பெஸ்டான 3 டைம் சொல்லியிருக்கேன். அதாவது மத்தியானம் வரக்கூடிய செவ்வாய் கோரை நேரம், நைட்டு வரக்கூடிய செவ்வாய் கோரை நேரம், மத்தியானம் வரக்கூடிய கோல்டன் மினிட். இந்த 3 டைம்ல ஏதாவது ஒரு டைமா நீங்க ஃபாலோ பண்றதுக்கு பாருங்க. முடியாதவங்க இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் செய்யுங்க.
இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் தான் நமக்கு தேவைப்படும். அடுத்ததா நமக்கு பேனா தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பேனாவோ மார்க்கரையோ இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிகப்பு நிறம் பாத்தீங்கன்னா நமக்கு மேனிஃபெஸ்டேஷனை அதிகப்படுத்தும். அதாவது நம்ம வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறதுக்கான வழியை இந்த சிகப்பு நிறம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அடுத்ததா இந்த சிகப்பு நிறம் செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. அதனால இன்னைக்கு ரெட் கலரை யூஸ் பண்றது நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சிஜில் சிம்பிளை கொடுக்க போறேன். சிஜில் சிம்பிள்னா என்னன்னு நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். புதுசா பாக்குறவங்களுக்கு ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய சிம்பிள் இருக்கு. இதுல ஒரு வகை தான் சிஜில் சிம்பிள். சிம்பிளை நாம பார்க்கும்போது நம்மளோட வலது பக்க மூளை ஆக்டிவேட் ஆகும். வலது பக்க மூளைக்கும் ஆழ் மனசுக்கும் தொடர்பு இருக்கு. வலது பக்க மூளையில பதியக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஆழ் மனசுல உடனடியா பதிஞ்சிரும். நம்ம ஆழ் மனசுல பதியக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். நம்ம ஆழ் மனசுக்கு இந்த பிரபஞ்சத்தோட பேசக்கூடிய சக்தி இருக்கு. அதனாலதான் மற்ற பரிகாரங்களை காட்டிலும் இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப வேகமா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்குது. நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் நாம வரைய வேண்டிய அந்த சிஜில் சிம்பிள் என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இதை பார்த்து நீங்க வரைஞ்சுக்கோங்க. நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட டைம்ல நீங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இந்த சிஜில் சிம்பிளை வரைஞ்சுக்கோங்க. இந்த சிஜில் சிம்பிளை மொத்தமா 9 முறை 9 டைம்ஸ் நீங்க பேப்பர்ல வரையணும். ஏன்னா இந்த 9ங்கிற நம்பர் செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. இப்படி 9 முறை வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை 2ஆ 3ஆ மடிச்சு உங்க இடது கையில வச்சுக்கோங்க. வலது கையால இந்த பேப்பரை மூடிக்கிட்டு உங்க எண்ணங்களை இந்த பேப்பருக்கு நீங்க கொடுங்க. அதாவது உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சிட்ட மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. பணவரவு அதிகமாயிட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும். அதனால இந்த மாதிரி பேப்பரை கையில வச்சுக்கிட்டு கடன் தீரணும்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். பணவரவு அதிகரிச்சிட்ட மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்த்தாலே போதும். அப்படி இல்லைன்னா 24 மணி நேரமும் பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது, நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் அப்படின்ற அஃபர்மேஷன்ஸை உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது அஃபர்மேஷன்ஸை கூட சொல்லலாம். இங்கிலீஷ்ல, தமிழ்ல, இப்படி எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க சொல்லலாம். ஒண்ணு நீங்க அஃபர்மேஷன்ஸ சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பாருங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சா கூட போதும். இதுக்கப்புறமா இந்த பேப்பரை எங்க மறைச்சு வைக்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க வீட்டுல சமையலுக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய துவரம்பருப்பு டப்பால இந்த பேப்பரை நீங்க மறைச்சு வச்சிருங்க. இந்த துவரம்பருப்பும் பாத்தீங்கன்னா அங்காரகனுக்கு உரியது. இப்படி மறைச்சு வைக்கிறது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். வெளியில மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை என்ன பண்ணணுங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். 1 மாசம் வரைக்கும் இந்த பேப்பரை அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. 1 மாசம் கழிச்சு இந்த பேப்பரை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய செவ்வாய் ஹோரையே நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய முழுமையா தீர்த்து வைக்கக்கூடிய நேரம்னே சொல்லலாம். அதுலயும் இன்னைக்கு தேதியில 9ங்கிற நம்பர் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. அதனால இந்த மாதிரியான நாட்கள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.